ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் தாங்க இன்றைக்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி. ஏன்னா இந்த சஷ்டி ஒரு பொழுது இருக்கிறவங்களுக்கு தீபாவளி பொங்கல் எப்படியோ அப்படி தான் இந்த 6 நாளுமே. 7வது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஃபெஸ்டிவல் மூடே ஆஃப் ஆகும். அந்தளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு காலையிலே சூப்பர் வைப்பாக இருந்ததுங்க எனக்கு. ஏன்னா காலையில் நேற்று செவ்வாய்க்கிழமைன்றதுனால எதுவும் க்ளீன் பண்ணல. தீபாவளி க்ளீன் பண்ணதோடு சரி. காலையில் வீடெல்லாம் துடைச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒரு தீபம் ஏற்றிட்டு உட்கார ஆரம்பித்தேன். உட்காந்து ஓம் சரவண பவ எழுத ஆரம்பித்தேன் 108 முறை. ஏன்னா இந்த 7 நாளும் உட்காந்து எழுதுவாத. இன்றைக்கும் அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டே 1 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் என்ன விரதம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிளகு விரதம் தாங்க இருக்கேன். போன வருஷமும் அதுதான் இருந்தேன். அதுக்கு முன்னே பார்த்திங்கனாக்கா பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். போன வருஷம் மிளகு விரதம் ஆரம்பித்தேன். இந்த வருஷமும் மிளகு விரதம் தான் இருக்கேன். எனக்கு அந்த முருகர் இந்த 7 நாளும் என்னால் அந்த மிளகு விரதத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு என் உடம்புல தெம்பு கொடுக்கணுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள்லாம் என்ன விரதம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யாரெல்லாம் விரதம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த மற்ற மாதம் வர சஷ்டியை விட இந்த மகா கந்த சஷ்டி ஸ்பெஷல் தான்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தாங்க எனக்கும். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு சூப்பராக தாங்க இருக்குது. எனக்கு 2 வருஷம் இருந்தேன். இந்த வருஷமும் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன், 3வது வருஷம். ஆனால் போன வருஷம் எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு எனக்கு இந்தளவுக்கு தெரியாது. ஆனால் ஃபாஸ்டிங் இருக்கணும், ஒரு பொழுது இருக்கணும்னு மட்டும் தெரியும். அது ஐயோ நம்மளால் இருக்க முடியுமா அப்படி தான் யோசிப்பேனே தவிர இந்தளவுக்கு நான் இருப்பேன் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த வருஷம்தான் எனக்கு என்னாலேயும் முடியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வருஷம் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளாலேயும் இதெல்லாம் இருக்க முடியும். நம்ம கூட முருகர் இருக்கும்போது நமக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த 7 நாளுமே முருகர் நம்ம கூட இருக்காருன்னா நம்ம எதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி நானும் அந்த தைரியத்தில் தான் நான் இருக்க ஆரம்பித்தேன். இந்த கந்த சஷ்டி சஷ்டினாலே குழந்தைக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. குழந்தைக்கும் இருக்கலாம், நம்ம வீட்டில் பண கஷ்டம், நிறைவான செல்வம் வேணும்னாலும் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு படிப்புக்கு நமக்கு என்ன தேவையோ நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்குறோம். எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்றது இருக்குது முருகா. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக இந்த இன்றைக்கி வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். நான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம சின்ன வயசுலலாம் அப்பா அம்மா கிட்டலாம் அடம் பிடிப்போம்ல, எனக்கு இதுதான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி முருகர்கிட்ட அடம் பிடிக்கும். முருகர்கிட்ட எனக்கு இதுதான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னால் அவர் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல போகிறாரு. அந்த மாதிரி தான் இந்த 7 நாளும் நான் எனக்கு இதை கொடுக்குற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். எல்லாருக்குமே அது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. நான் புதுசாக சொல்ல வேண்டியது கிடையாது. எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. நானும் அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம். அதனால தான் இது 3வது வருஷம் என்னுடைய ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் இதில் போனால் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல மழை. சஷ்டி 1 பச்சை கலர் தான் அந்த மழை வந்ததுன்னு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு மழை. அதுக்காக பச்சை கலரில் புது ட்ரெஸ் தான். போன வருஷம் மழையே இல்லை, போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். போன வருஷமும் போனால் அதுக்கு முன்னே வருஷம் போயிட்டு வந்தேன். காரமாக இருக்குது. இன்றைக்கி தான் மிளகு சாப்பிட்டேன் இல்லைங்களா, அந்த மழை கோயிலில் தான் போய் எடுத்துட்டேன். வெயிட் பண்ணேன், சரி போகலாம். நல்லா கொஞ்சம் காரமாகவே இருக்குது. அப்படியே நல்ல மழையாகவும் இருக்குது. வீட்டில் பூஜை பண்ணி மழையில் தான் போயிட்டு வந்துருக்கேன். பிள்ளையார் கோயிலில் பிள்ளையார் மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லா சாமியும் இருக்காங்க அந்த கோயிலில். அந்த கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கோயிலில் தண்ணி போகிற அளவுக்கு கிடையாது. தெருவில் இருக்க ரோடு தண்ணி தானே. எல்லாருக்கிட்டையும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு, ஏன்னா இப்போல்லாம் ட்ரைனேஜ்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இல்லையா, செப்பல் போட மாட்டாங்க. அதுக்காக அதனால் செப்பல் போடாமல் தான் நடந்துக்கணும். நல்ல மழையிலே அதே மாதிரி பழைய ட்ரெஸ் சரி கொஞ்சம் லைட்டாக விட்டால் மாதிரி இருந்தது. மாலை போட்டால் நல்லா போனேன். அதே மாதிரி தானே இருக்கணும். மாலை என்னடானாக்கா ஆனால் மாலை போட்டப்போ நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணணும்.
அதனால தான் வந்து மாலை போடுற பழக்கம் இல்லை, அதனால நான் மாலை போடலை. பார்ப்போம் அது மாலை போடாத நாளைக்கு மழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மழையே யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். என் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டே 2 பார்க்கலாம். பாய்.